நம்ம கடாய் வச்சுட்டோம் ரசம் தாளிக்கிறதுக்கு. நம்ம பேஸ்ட் பண்ண அந்த பச்சையாக அரைச்சது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதே கொஞ்சமாக கடுகு, லைட்டாக சீரகம். தாளிப்புக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாச்சு, கடுகு போட போகிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்ற போகிறோம். எல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி தலை ரசம் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கும் குட்டீஸ்க்கும் இந்த கூலிங்கான டைமில் வச்சு கொடுத்தீங்கன்னா சளி, காய்ச்சல், இருமல் எல்லாம் குறைஞ்சி போயிடும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட.